रहमतुल्लाहि व बरकातुहु। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। मा शा अल्लाहु कान वमा लम यशा लम यकुन ला हौल वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम। इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअत वमा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिहादा वमा कुन्ना लिनहतदिय लौला अन हदानल्लाह। अस्सलातु वस्सलामु अला अशरफि ख़ल्क़िल्लाह अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़क़ुस्सिल क़सस लअल्लहुम यतफ़क्करून। वक़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम अद्दिबू औलादकुम अला सलासि ख़िसाल हुब्बि नबिय्यिकुम व हुब्बि अहलि बैतिही व तिलावतिल क़ुरआन औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வடிவுறத்தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையம் காட்டினிலே வீசும் மோகன தெண்டலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நபியக்கரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, வல்லான் அல்லாஹ் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம்மை அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்கும் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிகான அமலாக நம்மவர்களிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்வுகளையும் சரித்திரங்களையும் சம்பவங்களையும் தகவல்களையும் நமக்கு நினைவூட்டுகின்ற நாட்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். ஆம், இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமா முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 1447 இரண்டாவது குத்பாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உலமாக்கள் சொல்வார்கள், இஸ்தஃபா மினல் கலாமி ஸிக்ரஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி படைப்பினங்களை இவ்வையகத்திலே படைத்து அதில் சிலதுகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அதில் சிலதை விட அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், தேர்வு செய்திருக்கிறான். இஸ்தஃபா மினல் கலாமி ஸிக்ரஹு. நாம் அன்றாடம் எவ்வளவோ பேச்சுக்கள் பேசுகிறோம், என்னவெல்லாமோ பேசுகிறோம். ஆனால் நமது பேச்சுக்களிலிருந்து அல்லாஹுவை துதிக்கின்ற, அல்லாஹுவை துதிக்கின்ற, அல்லாஹுவினுடைய புகழை சொல்லுகின்ற அல்லாஹுடைய ஸிக்ர் இருக்கிறதே, அதை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அதுபோல வஸ்தஃபா மினல் அர்தி மஸாஜிதஹு. இந்த பூமியிலே எவ்வளவோ இந்த பூமியில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது.
கண்ணை கவருகின்ற பல்வேறு இடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அல்லாஹ் அவன் படைத்த பூமியிலிருந்து அவனை வணங்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட இறை இல்லங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நாட்கள் எத்தனையோ இருக்கிறது, 365 நாட்கள் வருடத்திலே இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்களில் யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் எத்தனையோ இரவுகள் இருக்கிறது. இரவுகளை எல்லாம் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவுகளிலிருந்து லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய பாக்கியமிக்க அந்த இரவை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். மாதங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தையும் வல் அஷ்ஹுருல் ஹுரும் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட கண்ணியமான புண்ணியமிக்க அந்த 4 மாதங்கள் இருக்கிறது, அவைகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய யுத்தம் செய்வது தடை என்று அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்ட அந்த 4 மாதங்களில் முதல் மாதம்தான் நாம் இப்பொழுது வீற்றிருக்கக்கூடிய முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை மற்ற எல்லா மாதங்களையும் விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தை மிக கண்ணியமானதாக ஆக்கியிருக்கிறான். அதனால்தான் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மாதம் என்ற அடைமொழியோடு சிறப்பு பெயரோடு இந்த மாதத்தை அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும், எல்லா வருடமும் அல்லாஹுவிற்கு உரியதாக இருந்தாலும் கூட, அல்லாஹுவால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட, முஹர்ரம் மாதத்தை அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹுடைய மாதம் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பெரும்பாலும் அல்லாஹ் இந்த அவனியில் படைத்த அத்துணை படைப்புகளும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை படைத்ததும் முஹர்ரத்தில் தான், பூமியை படைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். மனிதர்களின் இறுதி இல்லமான அந்த சுவனம் அல்லது நரகம் இருக்கிறது, அதையும் அல்லாஹ் படைத்து விட்டான். அதை படைத்ததும் முஹர்ரம் மாதத்தில் தான். அல் அர்ஷ் வல் குருஷ், அல்லாஹுடைய ஆசனமான அரிசையும் குருசையும் அல்லாஹ் படைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். லௌஹ கலம் என்று சொல்லக்கூடிய பலகையும் பேனாவையும் படைத்தது, லௌஹ கலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் பிரமாண்டமான படைப்பான லௌஹையும் கலமையும் அதை படைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஏன் ஹலகல் மலாயிகா, வானவர்களை அல்லாஹ் சிருஷ்டித்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். இவ்வாறு வரலாற்றில் சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்ததனால் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலமாக்கள் சொல்வார்கள், இந்த மாதங்களில் இந்த மாதத்தில்
முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மற்ற மாதங்களில் செய்யாத அளவுக்கு ஒரு 10 இபாதத்துக்களில் கவனம் செலுத்துவது மனிதர்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ் என்று சொன்ன இந்த முஹர்ரம் மாதத்தில் மற்ற மாதங்களில் கவனம் செலுத்தாத அளவுக்கு இந்த மாதத்தில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு 10 விஷயங்களை சொல்லித் தருவார்கள். ஒன்று, அஸ்ஸலாத்து மஅல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு தொழுவதில் மற்ற மாதங்களில் நாம் காட்டுகிற முக்கியத்துவத்தை விட ரமலானில் அதிக முக்கியத்துவத்தோடு ஜமாஅத்திலே பங்கெடுக்க வேண்டும், கூட்டு தொழுகையிலே பங்கெடுக்க வேண்டும். அதுபோல அஸ்ஸுனன் வர்ரவாத்திப், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் முன்னாலும் தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. மற்ற மாதங்களில் செலுத்துகிற கவனத்தை விட இந்த மாதத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல அருள்மறை குர்ஆனை ஓதுவதில் மற்ற மாதங்களில் செலுத்துகிற கவனத்தை விட அதிகமாக ரமலானில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். அதற்கு அடுத்தாற்போல் முஹர்ரம் மாதத்தில் திலாவத்துல் குர்ஆனில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல விடுபட்ட நோன்புகளாக இருந்தாலும் சரி, இன்னவிர நபிலான சுன்னத்தான நேர்ச்சையான நோன்புகளாக இருந்தாலும் சரி, முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்புகள் பிடிக்க வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஏதாவது நேர்ச்சை செய்திருந்தால், ரமலானுடைய மாதங்களிலே நோன்பு விடுபட்டிருந்தால் அந்த நோன்புகளை எல்லாம் கலா செய்வதற்கு மற்ற மாதங்களை விட உகந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அதுபோல அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முடிந்த அளவு அதிகமாக ஸலவாத்துகளை பொழிய வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்ற குறைந்த அந்த ஸலவாத்தையோ அல்லது நமக்கு என்ன ஸலவாத்துக்கள் தெரியுமோ அந்த ஸலவாத்துக்களை எல்லாம் அதிகமாக மற்ற மாதங்களில் மொழிவதை விட அதிகமாக இந்த முஹர்ரம் மாதத்திலே மொழிய வேண்டும். அதுபோல அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது ரமலானுக்கு அடுத்தபடியாக மற்ற மாதங்களை விட அதிகமாக முஹர்ரம் மாதங்களில் முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதுபோல செய்துவிட்ட பாவங்களுக்கு பரிகாரத்தை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அதுபோல தஹஜ்ஜுத் போன்ற இரவு நேர தொழுகை இருக்கிறது, அது அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்திலாவது தஹஜ்ஜுத் போன்ற நபிலான தொழுகைகளை நாம் அக்கறையோடு தொழ வேண்டும். அதுபோல நமது குடும்பத்திற்காக, நமக்காக, நம் சமுதாயத்திற்காக, நாம் வாழுகிற நாட்டிற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். இந்த மாதத்தில் கிடைக்கின்ற நேரங்களில் பிரார்த்தனைகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10ஆம் நாள் பிடிக்கப்படுகின்ற அந்த நோன்பில் அதிக அக்கறையோடு, அதிக கவனத்தோடு, அதிக சிரத்தையோடு அந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறாக உலமாக்கள் முஹர்ரம் மாதத்தில் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டுமென இந்த 10 அமல்களையும் நமக்கு கூறி காட்டுகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா முஹர்ரம் 10ஆம் நாள் பிடிக்கப்படுகின்ற நோன்பினுடைய அந்த சிறப்பை பற்றி நமக்கு சொல்கிற பொழுது, அஃபலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அஃபலு ஸியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்திற்கு பின்னால் மனிதர்கள் பிடிக்கின்ற நோன்புகளில் எல்லாம் மிகச் சிறப்பான நோன்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் பிடிக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில், முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆவது நாள் ஆஷூரா என்று சொல்லப்படுகின்ற அந்த நாள் பிடிக்கப்படுகின்ற நோன்பு இருக்கிறது, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நோன்பாக இருக்கிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்றால், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய
முஹர்ரம் 10ஆம் நாளினுடைய அந்த நோன்பு வைப்பது இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நான் எண்ணுகிறேன் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல். முந்திவிட்ட ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, முந்திவிட்ட ஒரு வருட பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் பொறுக்கப்படுவதற்கு இந்த நோன்பு காரணமாக அமைகிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆஷூரா தினம் என்பது உலகத்தில் பல்வேறு அற்புத நிகழ்வுகள் நடந்த நாளாக இருக்கிறது. ஆஷூரா தினம் என்பது உலகத்தில் பல்வேறு அற்புதமான நிகழ்வு நடந்த நாளாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு நபியை உம்மத் என்று ஒரு சமுதாயம், அவர் ஒற்றை மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறானோ, அந்த கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுங்கோலனும் அரக்கனுமான சர்வாதிகாரியான நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சிய அந்த மன்னன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசிய போது அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான், இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததும் ஆஷூராவுடைய தினத்தில் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலிருந்து வானத்திற்கு உயர்த்தப்பட்டது. அவர்கள் மரணிக்கவில்லை, வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். மீண்டும் வருவார்கள், மீண்டும் வாழ்வார்கள், மீண்டும் உலகத்திலே மரணிப்பார்கள். ஆக பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகுக்கு உயர்த்தப்பட்டதும் இதே ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டு அந்த ஜெயிலில் இருந்து, அந்த சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து மக்கள் அந்த பிரச்சாரத்தை மிகச் சொற்பமானவர்கள் தான் அவர்களை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெள்ள பிரளயத்தை கொண்டு அழித்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட அந்த மக்களையும் ஒரு கப்பலிலே ஏற்றி கடைசியில் அந்த சமூகம் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையில் அந்த கப்பல் தரையிறங்கியதும் இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரந்து விரிந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்களை ஏற்க மறுத்துவிட்டு கடைசியில் அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு அஞ்சி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் இதே ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமா, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் அன்புக்கு பாத்திரமான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமல்ல பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மகனையும் பிரிந்த தன்னுடைய மக்களின் கவலையால் கண் பார்வை இழந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண் பார்வை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் இழந்த தன்னுடைய மகனை அடைந்ததும் சேர்ந்ததும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மட்டுமல்ல, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட 18 ஆண்டுகளாக கடுமையான வியாதிகளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் சோதித்தான். எந்த விதமான வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாழுகிற காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நோயற்ற வாழ்வை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்பானவர்களே, நீண்ட 18
18 ஆண்டுகள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடம் அவர்கள் மண்டியிட்ட போது அல்லாஹ் அவர்களுடைய நோயை நீக்கி கொடுத்ததும் இதே ஆஷூரா தினத்தில் தான். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான நிகழ்வு ஆஷூரா தினத்தில் நடந்த ஆதாரப்பூர்வமான மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், கொடுங்கோலனான, இரத்த காட்டேரியான, சர்வாதிகாரியான, உலகத்திலே தன்னை அழிக்க, தன்னை எதிர்க்க, தன்னை தோற்கடிக்க எவராலும் முடியாது என இருமாப்போடு கூடி வந்த ஃபிரௌனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நைல் நதியிலே மூழ்கடித்ததும் இதே ஆஷூராவுடைய தினத்தில் தான். கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் 6 லட்சம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் வெள்ளப் பிரளயத்தில் இருந்து நைல் நதியை கடந்து காப்பாற்றி ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோன்மையிலிருந்து காப்பாற்றி ஃபிரௌனை அழித்த தினம்தான் ஆஷூரா. நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது. கொடுங்கோலன், உலக வரலாற்றில் மிகப்பெரிய கொடுங்கோலனாக அறியப்பட்ட, சர்வாதிகாரியாக அறியப்பட்ட, இரத்த காட்டேரியாக இருந்த அந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழித்ததும் ஆஷூராவுடைய தினத்தில் தான். இப்படி இரத்த காட்டேர்களாக, கொடுங்கோலர்களாக எந்தெந்த ஆட்சியாளர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்க வேண்டும், மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அரசர்களுக்கெல்லாம் அழிவு நாளாக அல்லாஹ் அந்த நாளை ஆட்சி அருள் புரிவானாக. நன்மக்களினுடைய வெற்றியினுடைய நாளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆஷூரா தினத்தையும், அது தாங்கி இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தையும், அது தாங்கி இருக்கக்கூடிய இந்த 1447வது ஹிஜ்ரி ஆண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த ஆஷூரா தினத்தில் மகான்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் பல்வேறு அமல்களை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். மற்ற நாட்களில் செய்யாவிட்டாலும் கூட இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நாம் இந்த அமல்களை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபரிமிதமான நன்மைகளை தருகிறான் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மன் மஸஹ ஃபீஹி அலா ரஅஸி யதீமின் ஆஸால்லாஹு பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது. அந்த தினத்தில் முஹர்ரம் 10வது நாள் ஏதாவது ஒரு அனாதை பிள்ளையினுடைய தலையை நீங்கள் தடவுவீர்களேயானால், தலையை தடவுவது என்றால் சும்மா தலையை தடவுவதல்ல, அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது. ஆனால் வார்த்தையில் இப்படி வருகிறது, கிதாபிலே மார்க்காரர்கள் இப்படி சொல்வார்கள், மன் மஸஹ, யார் அனாதையினுடைய தலையை அந்த ஆஷூரா தினத்தில் தடவுவார்களேயானால் அந்த தலையில் இருக்கக்கூடிய முடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கிறான், சுவனத்தில் இவர்களுக்கு சுகங்களை கொடுக்கிறான் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மட்டுமல்ல, மன் தஸத்தக ஃபீஹி ஃபகஅன்னமா லம் யத்ருக் சாயிலன் இல்லா ஆதா. ஆஷூராவுடைய தினத்தில் உங்களால் முடிந்த தர்மங்களை யாருக்காவது நீங்கள் வழங்குவீர்களேயானால், குறைந்தபட்சம் 1, 2, 3 பேருக்காவது அன்றைய தினம் தர்மம் வழங்க வேண்டும் என்று நியத் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மால் முடிந்த தர்மம் 1 ரூபாயோ, 5 ரூபாயோ, 2 ரூபாயோ, 10 ரூபாயோ, எத்தனை நம்மால் முடியுமோ அத்தனை, குறைந்தபட்சம் 2, 3 ஏழைகளுக்காவது நாம் வழங்குவோமே. ஆனால் உலமாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் உள்ள யாசகர்கள் இருக்கிறார்களே அத்துணை யாசகர்களுக்கும் நீங்கள் தர்மம் வழங்கிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான். ஆஷூரா தினத்தில் ஏழைகளுக்கு நீங்கள் ஏதாவது தர்மம் வழங்கினால் உலகத்தில் உள்ள யாசகர்கள் அத்துணை பேர்களுக்கும் நீங்கள் தர்மம் வழங்கிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, மன் அர்ஷத ஃபீஹி வால்லன் மலஅல்லாஹு கல்பஹு நூரா. வழி தவறியவர்களுக்கு,
வழி தவறியவர்கள் என்றால் உண்மையிலே பாதை தவறியவர்களாகவும் இருக்கலாம், அல்லது நேர்வழி தவறியவர்களாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு நல்லதை சொல்லி நீங்கள் நேர்வழி காட்டினால், அல்லது பாதை மாறியவர்களுக்கு நீங்கள் சரியான ஒரு பாதையை ஆஷூராவுடைய தினத்திலே நீங்கள் காட்டிக் கொடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தை பிரகாசத்தால் நிரப்புகிறான், உங்களுடைய உள்ளத்தை பிரகாசத்தால் நிரப்புகிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, மன் கமும ஃபீஹி கைமன் கதபஹுல்லாஹு மினர் ராலியன். அன்றைய தினம் யாராவது உங்களை கோபப்படுத்தி அந்த கோபத்தை நீங்கள் அடக்கிக் கொள்வீர்களேயானால், ஆஷர் எல்லா நாளும் கோபத்தை அடக்க வேண்டும். ஆயுளில் கோபம் என்பது வரக்கூடாத விஷயம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னருமை தோழர்களுக்கு ஏதாவது உபதேசங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது லா தக்லப் லா தக்லப் லா தக்லப் என்று பல்வேறு முறை கோபம் கொள்ளாதே கோபம் கொள்ளாதே கோபப்படாதே என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது, அன்றைய தினத்தில் எந்த விதமான கோபமும் இல்லாமல் யாராவது நம்மை கோபம் உண்டாக்கினாலும் கூட அந்த கோபத்தை யாராவது அடக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் திருப்திப்பட்ட அடியார்களே இவர்களையும் அல்லாஹ் ஆக்குகிறான் என மார்க்க உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அது மட்டுமல்ல, மன் அக்ரம ஃபீஹி மிஸ்கீனன் அக்ரமஹுல்லாஹு யௌம யூதஉ ஃபீ கப்ரிஹி. ஏழைகள், வறியவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், பாவப்பட்டவர்கள், இவர்களுக்கு நீங்கள் ஆஷூராவுடைய அந்த தினத்திலே அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவீர்களேயானால் மரணப்பட்டு கபருக்கு நீங்கள் வைக்கப்படுகின்ற அந்த முதல் நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கண்ணியப்படுத்துகிற மலாய்க்கத்துமார்களை நியமிக்கிறான். ஏழைகளை ஆஷூரா தினத்திலே நீங்கள் கண்ணியப்படுத்தினால் நீங்கள் மரணப்பட்டு என்றாவது ஒரு நாள் கபருக்கு போவது உண்மைதான். அந்த கபருக்கு போகக்கூடிய அந்த நாளில் இந்த கண்ணியத்தினுடைய பலனை உங்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான் என உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மன் யக்தஸல ஃபீஹி லம் யம்ரது தில்க ஸனா. அந்த ஆஷூரா தினத்தில் குளிக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஒருவன் குளிப்பானையானால் அன்றைய வருடம் முழுவதும் அவர்களுக்கு சாதாரணமாக எந்த வியாதியும் தாக்காது என்றும் கூட மார்க்காரர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மன்னிக்கு தகர ஃபீஹி லம் யர்முது தில்க ஸனா. அந்த ஆஷூராவுடைய தினத்திலே யார் கண்களுக்கு சுருமா இடுகிறார்களோ அவர்கள் அந்த ஒரு வருடமும் கண் நோயால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூட மார்க்காரர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் அன்பானவர்களே, இது போன்ற அமல்களை நம்மால் முடிந்த அளவு அவைகளை நாம் செய்வதற்கு நாம் முயற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த ஆஷூராவுடைய தினத்தில் மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் பைஹக்கி போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷூரா. ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு யார் தாராளமாக செலவு செய்கிறார்களோ, யார் கணக்கு பார்க்காமல் அந்த ஆஷூராவுடைய தினத்தில் தனது குடும்பத்திற்கு யார் செலவு செய்கிறார்களோ, வஸ்ஸஅஹுல்லாஹு அலைஹி சாயிர ஸனத்திஹி, வருடம் முழுவதும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்கிறான், அவர்களுக்கு ரிஸ்க் விசாலத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆஷூராவுடைய தினத்தில் கணக்கு பாராமல் தன்னுடைய குடும்பத்திற்கு யார் தேவையை நிறைவேற்றி செலவுகளை தாராளமாக செய்கிறார்களோ வருடம் முழுவதும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அன்பானவர்களே, வரலாற்றில் சரித்திரத்தில் இவ்வளவு நெகிழத்தக்க பல்வேறு நிகழ்வுகள் நடந்த இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முஹர்ரம் மாதத்தில் வரலாற்றில் சரித்திரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுடைய இதயத்தை காயப்படுத்துகின்ற, இஸ்லாமியர்களுடைய இதயத்தை வேதனைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் கர்பலா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. ஹிஜ்ரி 61 முஹர்ரம் 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள், 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் ஈமான் உள்ள ஒவ்வொரு மூமின்களுடைய இதயத்தையும்
காயப்படுத்துகிற, கண்களை குணமாக்குகிற, கண்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற கர்பலா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடந்ததும் இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய தினத்தில் தான். ஆம், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 ஆண்டுகளாக தன்னுடைய தோளிலும் முதுகிலும் இடுப்பிலும் சுமந்து வளர்த்த பேரப்பிள்ளையான ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் தமிழில், மகன் என்றால் ஆனந்தம், பேரன் என்றால் பேரானந்தம் என்று சொல்வார்கள். பேர பிள்ளைகளை கொஞ்சுவதும் அவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவதும் அவர்களுடைய பாட்டனாருக்கு விரும்பிய செயலாக இருக்கும். பாட்டனார்கள் தங்களுடைய மகனுடைய பிள்ளை அல்லது மகளுடைய பிள்ளை இவர்களை கொஞ்சுவது, விளையாடுவது, இவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வது இது பாட்டனார்களுக்கு மிக விருப்பமானது. எனவேதான் மகன் என்றால் ஆனந்தம், பேரன் என்றால் பேரானந்தம் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரன்மார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தகவல், தன்னுடைய பாட்டனார் இருப்பதனால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கிறது. தன்னுடைய பாட்டனார் இருப்பதனால் தான் சமுதாயம் நம்மை மதிக்கிறது. நம்முடைய பாட்டனார் இருப்பதனால் தான் நமது காரியங்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வு பேர பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை 6 ஆண்டுகளாக தனது தோளிலே சுமந்தார்கள், தனது முதுகிலே சுமந்தார்கள், தனது இடுப்பிலே சுமந்தார்கள். 6வது வயதில் அருமை நாயகம் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அருமை நாயகம் வஃபாத்தானதற்கு பின்னால் 6 மாதம் கழித்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஆக 6.5 வயதுடைய அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்க்கிறார்கள். வீரத்தை ஊட்டி வளர்க்கிறார்கள், செல்ல பிள்ளையாக வளர்க்கிறார்கள். தாயை இழந்துவிட்ட, பாட்டனாரை இழந்துவிட்ட அந்த பிள்ளையை மனம் கோணாமல், கண் கலங்காமல் அலி ரலியல்லாஹு அவர்கள் வளர்த்து வருகிறார்கள், வளர்த்து ஆளாக்குகிறார்கள். அப்படி ஆளாக்கிக் கொண்டு தன்னுடைய 56 வயதை எட்டுகிற பொழுது நிம்மதியான முறையில் எந்த ஆட்சி, எந்த அதிகாரம், எந்த பதவி எதுவும் நமக்கு தேவையில்லை என்ற முறையிலே மதீனாவில் அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள். தன்னுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்தையும் கூட மரணத்தையும் கூட தாங்கி கவலையை உள்ளத்திலே சுமந்தவர்களாக மதீனாவில் சாதாரணமாக வாழ்ந்து வருகிறார்கள். 56 வயதுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுதுதான் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரணப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய மகன் ஆட்சிக்கு எந்த தகுதியும் இல்லாத, எந்த அருகதையும் இல்லாத, ஆட்சியை பற்றிய எந்த விவரமும் இல்லாத, எந்த நற்குணமும் இல்லாத யஸீத் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி கட்டிலே ஏறுகிறான். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். தந்தைக்கு பின் மகன், அவனுக்கு தகுதி இருந்தால் மக்கள் தேர்ந்தெடுப்பதிலே எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் கூட தகுதியில்லாத மகனை தந்தைக்கு பின் இவன் ஆட்சி கட்டிலே ஏற வேண்டும் என்று துடித்த போது, ஏறிய போது மக்கள் எல்லாம் அதை வெறுத்தார்கள். 56வது வயதில் மதீனாவில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதியற்ற இந்த யஸீத் ஆட்சி கட்டளிலே இருக்கிறான். நீங்கள் நாளை அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம், உங்களுக்கு நாங்கள் பைஅத் செய்து தருகிறோம் என கூஃபாவிலிருந்து 1, 2, 5, 10, 100, 500, 1000 அல்ல, சுமார் 12,000 தபால்கள். முந்தகல் அமால் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் அப்பாசுல் கும்மி என்று சொல்லக்கூடிய ஷியாவினுடைய பெரிய அறிஞர் சொல்லி காட்டுவார். ஏறத்தாழ 12,000 தபால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. யஸீத் அனைவர்களும் தனக்கு ஓட்டளிக்க வேண்டும், பைஅத் செய்ய வேண்டும் என்று ஆணை போடுகிறான். மதீனாவிலே இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யஸீதுக்கு ஓட்டு போடவில்லை, பைஅத் அளிக்கவில்லை. யஸீத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவிலிருந்து யஸீத் நிர்பந்தப்படுத்தி பைஅத் வாங்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60 ரஜப் மாதம் 28 மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்கிறார்கள்.
மதீனாவை விட்டு மக்காவுக்கு செல்கிறார்கள். மதீனாவை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் 2 நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகிற அந்த ரவுலா ஷரீஃபில் அவர்களுடைய மக்பராவில் அப்படியே வந்து படுத்து கிடக்கிறார்கள். நான் என்ன செய்வது? மக்கள் என்னை அழைக்கிறார்கள். நாளை அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஆட்சியோ அதிகாரமோ பொறுப்போ பதவியோ எதுவும் தேவையில்லை என அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னிடத்தில் மக்கள் இப்படி என்னை அழைக்கிறார்கள். நான் என்ன செய்வது என்று அப்படியே 2 நாள் தங்கிவிட்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறார்கள். மக்காவுக்கு போன ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கூஃபாவுக்கு செல்கிறார்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கூஃபாவுக்கு செல்கிறார்கள். அதற்கு இடையே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மக்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களால் நம்முடைய ஆட்சி அகற்றப்பட்டு விடும் என பயந்த யஸீத் கூஃபாவினுடைய ஆளுநராக இருந்த நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்களை உடனே நீக்கிவிட்டு அரக்க குணம் படைத்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவரை கூஃபாவுக்கு ஆளுநராக நியமிக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பார்களோ, அஹ்லே பைத்தை யாரெல்லாம் நேசிப்பார்களோ, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை யாரெல்லாம் விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, பற்று வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யஸீதால் பழிவாங்கப்படுகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் கூஃபாவினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அப்படி நியமிக்கப்படுகிற பொழுதுதான் நியமிக்கப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை எப்படியாவது ஒன்று அவர் நமக்கு கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பலர்களும் தடுத்தார்கள். போகாதீர்கள், அல் கூஃபி லா யூஃபி, கூபாவிலிருந்து 12,000 தபால்கள் வந்தாலும் கூட கூபாக்காரர்கள் வாக்கு நிறைவேற்ற மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் அங்கு சென்றதற்கு பின்னால் வாக்கு மாறிவிடுவார்கள், செல்லாதீர்கள் என எவ்வளவுதான் தடுத்தும் கூட அன்பாக அவர்களுடைய தடையை மீறி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுக்குள் செல்கிறார்கள். ஏறத்தாழ 300 நபர்களோடு செல்கிறார்கள். கடைசியில் 300 நபர்களும் கொல்லப்பட்டு விடுவோம் என்பதை பயந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சுற்றியிருந்த தன்னோடு வந்த 300 நபர்களிடத்திலும் சொல்கிறார்கள், யஸீதுடைய ஆட்களுக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் தான் தேவை. எனவே நீங்களெல்லாம் சென்று விடுங்கள். உங்களை நான் வீணாக உங்களுடைய உயிரை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. நீங்கள் எல்லாம் திரும்பி விடுங்கள் என அன்பு கட்டளையிட முடியாமல் ஆணித்தரமாக கட்டளையிடுகிறார்கள். உறுதியான கட்டளையை இடுகிறார்கள். நீங்கள் எல்லாம் திரும்பி விடுங்கள், நான் செல்கிறேன், வேண்டுமானால் என்னுடைய குடும்பம் மட்டும் என்னோடு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்ய வெறும் 72 நபர்களோடு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவுக்குள் நுழைகிறார்கள். கர்பலா என்றாலே கர்புல் வ பலா, கஷ்டமும் சோதனையும் என்ற பெயர் கொண்ட அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தடைகிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாளை மஹ்ஷரில் ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இந்த சமுதாயத்தினுடைய தாகத்தை போக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய தினத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்கப்படாமல், ஃபுராத் என்று சொல்லக்கூடிய யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, இவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பதற்காக 500 பேர்களை அங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 30 காலால் படை வீரர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய காலால் படை வீரர்கள் சென்று அவர்களை தாக்கி முஹர்ரம் 7வது நாள் உபயோகிக்க வேண்டிய தண்ணீரை மட்டும் எடுத்து வருகிறார்கள். 8, 9, 10 தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் 4000 எதிரிகளால் வெறும் 72 பேர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தான் கர்பலா என்று சொல்லக்கூடிய
அந்த சம்பவம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய 6 பிள்ளைகள் அன்று ஷஹீதாக்கப்பட்டார்கள். 6 பிள்ளைகள் அன்று ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் என்றால் இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபா அல்ல. அலி ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கலீஃபாக்களுடைய பெயரை தான் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அலி ரலியல்லாஹு அவர்களுடைய 6 பேர்கள் தாகத்தோடு ஷஹீதாக்கப்பட்ட தினம்தான் கர்பலாவுடைய தினமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 17 குடும்பத்தை சார்ந்த 17 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த 10க்கும் அதிகமான பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். இவ்வாறு கொடூரமான ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடந்ததும் இந்த முஹர்ரம் ஆஷூராவுடைய தினத்தில் தான். அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, தந்தைக்கு பின் மகன் ஆட்சி கட்டிலில் ஏற வேண்டும் என்ற அந்த தத்துவம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஆட்சி கட்டிலில் தந்தைக்கு பின் மகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகத்திற்கு மாற்றமானது நடக்கக்கூடாது என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் தன் உயிரை கொடுத்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அஹ்ல பைத்துகள், அல்லாஹ்வுடைய தூதரின் பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி உயிர் துறந்தார்கள். அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம், என்ன அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம் என கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசால். உங்கள் பிள்ளைகளுக்கு 3 குணங்களை சின்ன வயசிலேயே அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஒன்று ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் நேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஓ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபியின் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஓ திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த 3 விஷயங்களையும் சின்ன வயசிலேயே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அஹ்லி பைத்தை, அண்ணலம் பெருமானாரின் குடும்பத்தை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்தார்கள் என்றால் நாம் என்ன தியாகங்கள் செய்திருக்கிறோம், ஒற்றுமையாக வாழுகிறோமா என்பதையாவது நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்துகின்ற 2 குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே ஒற்றுமை, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஒற்றுமை, ஜமாஅத்தார்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, உலகத்தவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை. எந்த அளவுக்கு ஒற்றுமை நம்மிடத்திலே இருக்கிறது மிகவும் வலியுறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த ஒற்றுமையை நாம் முறையை பிடித்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும், ஒரே உம்மத்தாக நாம் வாழ வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ரத்தம் சிந்தியது அவர்களுக்காக வேண்டி அல்ல, அவர்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி அல்ல, சமுதாயத்திற்காக வேண்டி. நாம் சமுதாயத்திற்கு ரத்தம் சிந்தாவிட்டாலும் கூட சமுதாயத்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறோமா என்பதையே நாம் சிந்தித்து உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக நாம் வாழ முயல்வோமாக, ஒற்றுமையோடு வாழ முயல்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய இந்த முஹர்ரம் மாதத்தில், குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஹ்லு பைத்துகளை நேசிக்கவும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய அந்த 10வது நாள் நோன்பு வைத்து, நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைத்தேன் என்று சொன்னார்கள். அந்த நோன்புதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று ஷஹர் செய்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை
2 நாள் நோன்பு இருக்க வேண்டும், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அதாவது மார்க்க உலமாக்கள் 4 விதமாக சொல்வார்கள். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளும் நோன்பு இருக்கலாம், அல்லது சனியும் ஞாயிறும் நோன்பு இருக்கலாம், அல்லது ஞாயிறும் திங்களும் நோன்பு இருக்கலாம். இந்த 3 முறையில் எதிலும் நமக்கு வைக்க முடியாது, வேலைகள் இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது, ஒரு நாள் நோன்பு வைப்பதிலே தவறில்லை. குறைந்தபட்சம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையேனும் ஒரு நாளேனும் நாம் நோன்பு வைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த நோன்பை வைக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் செய்வானாக, நம் வீட்டவர்களுக்கு அல்லாஹ் செய்வானாக. இஸ்லாமிய சமுதாயம் எப்படி அன்று வெற்றிகள் கண்டதோ அதுபோல வெற்றி காணக்கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டை அல்லாஹ் ஆட்சியர் புரிவானாக. அகிலபைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆட்சியர் புரிவானாக. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானையும் தியாகத்திலும் கொஞ்சமேலும் நமது உள்ளங்களில் அல்லாஹ் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.